பிரசவம் பார்த்தேன். நான் தான் சுடு தண்ணி வச்சு அவங்களுக்கு வயிற்றுக்கு அடிச்சு விடுவேன் இருட்டில். ஆமாம், நானே பிரசவத்துக்கு என் பையனை இந்த கையில் வச்சுக்கிட்டு ஒரு 50 ரூபா இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ராலி தள்ள மாட்டேன்ட்டான். என் செருப்பை கட்டிட்டு என் பையனை தோளில் போட்டுட்டு இவங்க பிரசவத்தை துடிக்கும் போது அந்த ட்ராலியை நானே தள்ளிட்டு போனேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள. ஆமாம், அப்படிலாம் கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி அவங்க பொண்ணு காலையில் பிறந்துட்டாங்க. அவளுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு, 25 ரூபாய்க்கு 2 கவுனு. அந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்லேருந்து பாண்டிச்சேரி ராஜா கடை வீதிக்கு கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். அங்கிருந்து ஓடி மறுபடியும் வந்தேன். 50 பைசா கொடுத்து வண்டியில் போக மாட்டேன். அவ்வளோ கஞ்சேன் சிக்கனவாதி. சார் சொன்னதை விட நான் அதிகமாக பெருசாக ஆயிருக்காருங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. பல மடங்கு வளர்ச்சி பார்க்க முடியுது. நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கீங்கல்ல, என்ன பேசுவீங்க? இப்போ வந்துட்டு துணி வாங்குறது கூட சார் 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து வேற மாதிரி இருக்காரு. பொண்ணுக்கு கிடையாது, ஓட்டம். எப்படி இருக்கு அந்த வளர்ச்சி? நீங்க அவரை கூட இருந்திருக்கீங்க. அவரோட நம்பிக்கை ஜெயிச்சிருச்சு இல்லையா? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்ததோட இன்னும் வந்து அதிகமாக அவங்கள்ட்ட நிறைய விஷயம் நாங்கள் எங்களுக்காக எதிர்பார்க்குறோம். என்ன எதிர்பார்க்குறீங்க? அதை அப்படியே சொல்லிடுங்க கேமரா முன்னாடி. ஹெல்த்தாக பார்த்துக்கணும். உடம்ப பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க? அது இந்த பிஸ்டலா கட்டி வந்த வேட்டி நமக்கு அந்த மருந்து மாத்திரைகள் நிறைய இடத்துல அது ஒன்று. நிறைய சொசைட்டியில் நான் வந்தவாசி நிறைய நேரம் எனக்காகவே இருக்க முடியல. நல்லது கெட்டதுக்கு நிகழ்ச்சிங்களுக்கு, சுப நிகழ்ச்சிங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, தொழிலாளிகளுடைய சொந்த பந்தங்களுக்கு இப்போ நைட்டு கூட நான் தூங்கலை என் பேத்தியால், அவங்களுக்கே தெரியும். இப்படி உடம்பை பார்த்துக்கக்கூடிய நிலையில் பிறருடைய மனசுக்காக என்னை அர்ப்பணிக்கும் போது சரியான ஒரு ட்ரைனிங் இல்லை. அவங்க கிட்ட நான் கேட்டது என்னன்னா, அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல வளர்ச்சி, நீங்கள் எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பேசுவீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க உங்களுடைய வளர்ச்சி பற்றிலாம் பேசல. நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. நேரங்காலங்கள் பத்தலை, ஓடிக்கிட்டே இருக்கிறேன். கிளைகள் அதிகரிச்சிருச்சு. தெரியும் ஒரு ஹோட்டல் நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ எதிர்முனையில் இருக்கிற நட்பு வட்டாரங்கள் பார்த்தீங்க. இப்போ நமக்காக ஒருத்தர் வரும்போது அவங்களுக்காக நம்ம போகணும். இன்னும் நிறைய தவிர்க்க தான் பார்ப்பேன். இப்போ கூட நீ தான் வந்து ரிப்பனை கட் பண்ணணும்னா லண்டன்லேருந்து அவங்களுக்கே தெரியும் வற்புறுத்திட்டு இருக்கிறாங்களா இல்லையான்னு கேளுங்க. இந்த அன்புலேருந்து என்னால் மீற முடியல. என்னை சொல்லுவாங்க என் நட்பு வட்டாரமே, தமிழ்ச்செல்வம் ஒத்துக்கிட்டா தன்னை வருந்தி கூட உதவி பண்ணுவார். அப்படிதான் என்னுடைய பேர் புகழ் வெளியில் இருக்குது. அதுதான் நிஜமும். ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும். அதுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்குவேன். அதே நேரத்தில் நான் செஞ்சுட்டேன்னு எதிர்முனை அப்படி விரும்ப மாட்டேன். அது அப்படி இயற்கையாக இதயம் பழகி போச்சு. தான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது. அதுதான் எனக்கு கிடைக்கிற சுபங்கள். ஆனால் அது அனைவருக்கும் கிடைக்கணும். அதை சொல்லணும், ஓப்பனாக பேசணும். நான் ஒரு வெளிப்படையாக இருக்கும்போது ஒரு சின்ன தொழிலாளிகளுக்கு ஒன்றுனா கூட இவங்களை கூட சத்தம் போட, நீ கிளம்புறியா இல்லையாமா, இல்லைன்னா நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன். நான் போயிடுவேன். இவங்களும் ஆச்சரியப்படுவாங்க, என்னடா நைட்டு 4 மணிக்கு வந்தார், காலையில் 6 மணிக்கு நிகழ்ச்சி போயிட்டு இருக்காருன்னு. குடும்பமாக நினைக்கிறது இல்லை. அது ஏன்னா அது எதிர்முனையில் வாழ 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 இந்த மனசு கத்து போச்சு. ஆமா.